வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த வகையில் இந்த பதிவு மிதுன ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு. வாரம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அந்த வாரம் எப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்கும், அந்த கிரகநிலைகள் எந்த மாதிரி பலன்களை கொடுக்குது, எதெல்லாம் கவனமாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதியை பற்றியும் நம்ம தெளிவான விளக்கங்கள் கொடுப்பதால் எல்லாருக்குமே நம்ம பதிவுகள் பெரும்பாலும் கனெக்ட் ஆகிடுது. இதனால தான் எல்லாரும் தொடர்ந்து நம்ம பதிவில் பார்க்குறாங்க. வரவேற்புகள் அதிகமாகிட்டே இருக்குது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா, அந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா மறுபிறவி எடுக்கும் மிதுன ராசிக்காரங்க. மறுபிறவினா நீங்கள் என்னமோ நினச்சிடாதீங்க, திரும்பவும் பிறந்து வரப்போகிறோமா அப்படின்ற மாதிரி மீனிங் எடுத்துக்க வேண்டாம். ஏன் இந்த டைட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ராசிக்காரர்களில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, அதான் நான் சொன்னேன்ல, ஒருத்தர் ஒரே மாதிரி எல்லார் லைஃப்பும் கிடையாது. கஷ்டப்படுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இதே ராசியில் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. அப்போ தொடர்ந்து தடைகளையும் தாமதத்தையும் பார்த்துட்டு இருக்கிறவங்க இதுக்கு முன்னாடி நடந்த கஷ்டங்களோ வேதனைகளோ மன அழுத்தங்களோ இதிலிருந்து மீண்டும் நீங்கள் இன்னொரு பிறவி எடுத்து வர மாதிரி நீங்கள் எதிர்காலத்தை நோக்கி சில முயற்சிகள் எடுத்து புதிதாய் பிறந்து வருவது போல உங்கள் மனதை தெளிவாக்கி கொண்டு மனதில் எந்த விதமான அழுத்தங்களும் இல்லாமல் நீங்கள் மீண்டும் முயற்சிகளை எடுத்து முன்னேறி வரணுன்றதுக்காக தான் இந்த டைட்டிலே நம்ம வச்சோம். சரிங்களா? அதனால் இதை பார்த்து குழப்பமடைய வேண்டாம். கொடுக்கக்கூடிய கணிப்புகள் இந்த காலகட்டத்திற்கான தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய கிரகநிலைக்கான பலன்கள் மற்றும் பிரபஞ்சம் ரீதியாக நாம் விதைக்கக்கூடிய எண்ணங்கள் எப்படி ரிட்டர்ன் நம்மளுக்கே வருது அப்படின்ற பல அற்புதமான விளக்கங்களையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆகையால் என்ன சொல்ல வரோம், அந்த பலன்கள் எப்படி உங்களுக்கு கனெக்ட் ஆகுது, உங்களிடம் என்ன மாற்றங்கள் இந்த பதிவை பார்க்கறதுக்கு மூலமாக உருவாகுதுன்றதில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்கனாவே போதுமானது. அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட மாற்றத்தை பார்க்க இருக்காங்க. புரட்டாசி மாதம் ஆரம்பமாயிருச்சு. புரட்டாசி மாதம் பொதுவாகவே எப்படி இருக்கும்ன்றதை நம்ம போன பதிவுகளில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்துருந்தோம். அமோக வரவேற்பு கிடைச்சிது அந்த பதிவுக்கு. நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த வகையில் இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது இந்த வாரம் அப்படின்றத பார்ப்போம். பார்க்கறதுக்கு முன்னாடி ஐயா, எப்படி நம் பதிவுகள் அனைவரது மனதிலும் இடம்பெற்று நல்ல அதிர்வலைகளை உருவாக்கி நல்லதை நோக்கி அவங்கள நடைபோட வச்சுச்சோ, அதே போல தான் இந்த நல்லது எங்கே இருந்தாலும் உங்களை தேடி வர வைக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு விதியை வேலை செய்யக்கூடிய நல்ல அதிர்வலைகளை கொடுக்கக்கூடிய இந்த சாம்பிராணி நம்ம கொடுத்தோம். நல்ல மூலிகைகளை செலக்ட் பண்ணி காய வச்சு அரைச்சி பொடியாக்கி வாங்குறவங்க வீட்டில் இந்த சாம்பிராணி போடுறப்ப அந்த நல்ல அதிர்வலைகள் உருவாகி நல்லது நடக்கட்டுமே அப்படின்னு சொல்லி நம்ம இதை கொடுத்தோம். எங்கள் வீட்லேயும் இதை தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இதை போட்டு பார்த்தவங்களும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் இருக்குதுன்னு சொன்னனால தான் எல்லாருக்கும் கொடுக்கலான்னு கொடுத்தோம். வாங்கி பாருங்கள், ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள். நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கனெக்ட் ஆகுது, நல்ல வைப்ரேஷன் உங்களுக்கு தென்படுது. முன்ன மாதிரி இல்லைங்க, லைஃபு கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவான பாதையை நோக்கி போகுது அப்படின்னா தொடர்ந்து வாங்கி பயன்பெறுங்க. சரிங்களா? ஏன்னா எந்த பொருளுமே வாங்கி பயன்படுத்தும் போது தான் நமக்கு தெரியும் அதன் மூலமாக எப்படிப்பட்ட மாற்றங்கள் வருதுன்றது. பொருள் மட்டுமல்ல, நாம் பார்க்கக்கூடிய பதிவுகள், நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு படம், ஒரு புகைப்படம், நீங்கள் ஒரு ஆன்லைனில் சும்மா ஒரு படம் பார்க்குறீங்கன்னா கூட, ஒரு ஸ்டில், ஒரு பிக்சர் பார்க்குறீங்கன்னா கூட, அந்த பிக்சர் மூலமாக கூட உங்களுடைய மனதில் சில தாக்கங்கள் ஏற்படுவது உண்மை. அந்த தாக்கங்கள் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்தால் அதற்கான பலன்களை பெறுகிறீர்கள். நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்னா அதற்கான மன அழுத்தத்திற்கு நாம் செல்கிறோம். சரிங்களா? இதுதான் நம் லைஃப்பில் நம்மளுடைய சுயஜாதகத்தையும் தாண்டி நாம் எண்ணக்கூடிய எண்ணங்கள் சிந்தனைகளுக்கான பலன்களாக ரிட்டன் நம்மளை தேடியே வருது. அப்போ மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இடமாற்றம், குறிப்பாக அந்த வாடகை வீட்டில் இருக்கிறவங்க, ஐயா வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வேறு வீடு பார்க்கலாமா அப்படின்ற எண்ணம் தோன்றி இருக்கும். அதற்கான தேடல்கள் நீங்கள் இறங்கியிருப்பீங்க, வீடு பார்த்துட்ருப்பீங்க. பெரும்பாலும் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு குறிப்பாக உங்களுடைய சுயஜாதகப்படி எந்த திசையில் உள்ள வாசற்படி உள்ள அந்த வீட்டுக்கு சென்றால் நல்ல ஒரு மாற்றம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. சரிங்களா? ஏன்னா இடமாற்றம், உத்தியோக மாற்றம், வீடு மாற்றம் மொத்தம் நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றதுக்கான சூழ்நிலைகள் இந்த வாரத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது பற்றின சிந்தனைகள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதே போல் எடுத்தங்கவுத்தோன்னு எந்த விஷயத்தையும் பண்ண வேண்டாம். அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ வீடே நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு நான் மாற போகிறேன்ற மாதிரி இருந்தாலும் ஒரு முறைக்கு 10 வாட்டி யோசிச்சுட்டு நீங்கள் மாறணும். ஏன்னா அக்கறைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி அங்கே போயிட்டு அப்புறம் நீங்கள் அந்த இடமே பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. அதனால் வீடு பார்க்கக்கூடிய விஷயத்தில் பாருங்கள், இடமாற்றத்திற்கான நேரமாக தான் இருக்குது. ஆனால் கவனத்தோடு பார்க்குறது ரொம்ப நல்லது. அதே போல் உறவினர்களிடம் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனம் தேவை. குறிப்பாக
உங்களுடைய கண்ட்ரோலில் நீங்கள் இல்லாத நேரம், அதாவது எப்போன்னா அந்த அதிக கோபமாக இருக்கிறது, சரிங்களா? இந்த மாதிரி நேரத்துலலாம் வார்த்தைகள் நீங்கள் விடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஒருவேளை வீட்டில் வாக்குவாதங்கள், சண்டைகள் இந்த மாதிரி ஏதாவது நடந்துட்டு இருக்குது அப்படின்னா, முடிஞ்சளவு அதை தடுப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் தான் எடுக்கணும். மற்றவங்க எடுக்கிறாங்களோ இல்லையோ, மிதுன ராசிக்காரங்க நீங்கள் ஓரளவுக்காவது முயற்சி எடுத்து அந்த வீட்டில் பிரச்சனைகள், சண்டைகள் இந்த நேரத்தில் வீட்டில் சத்தம் அதிகமாக போடவே கூடாது. சரிங்களா? ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு இந்த மனதளவில் சில குழப்பங்களும் சில தாக்கங்களும் இருந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா நம்ம மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்கள் பற்றி சொல்லும்போதே பார்த்திங்கன்னா, அந்த நேரத்திற்கான அந்த கிரகநிலைகள் அப்போது என்ன பலன் கொடுக்குது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், பொதுவாகவே இவங்க இந்த ராசிக்காரங்க ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய லைஃப்லையும் சில விஷயங்கள் எப்போவுமே கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். அது அடிப்படையில் அந்த விஷயத்தை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்படி பார்த்தா மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு மேக்சிமம் தொழில், வருமானம் அப்படின்ற ஒரு இடத்துல மற்றவங்களை நம்பி இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னாவே அங்கே டவுட்டு தான் பெரும்பாலும். நான் எல்லாத்தையும் சொல்ல, பெரும்பாலானோருக்கு இந்த மற்றவங்கள நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, பணம் போட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் நீங்கள் பண்ண போகிறீங்க, வேறு யாரோ வேலை செஞ்சு உங்களுக்கு ஒரு கமிஷன் மாதிரி ஒரு லாபம் மாதிரி தரப்போகிறாங்கன்னாவே நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அந்த இடத்துல. சரிங்களா? ஏன்னா பெரும்பாலும் மிதுன ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் முன்னாடி நிற்கணும். நீங்கள் பின்னாடி போய் நின்றுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் முன்னாடி இருக்கிறவங்க தான் உங்களை ஒரு காலகட்டத்தில் ஏமாற்றிட்டு அவங்களுக்கான விஷயங்களை மட்டும் பார்த்துட்டு நகர்ந்துருவாங்க. இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்களா? ஏன் இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நண்பர்கள் மூலமாகவோ சொந்த பந்தங்கள் மூலமாகவோ இந்த நேரத்தில் சில பிஸ்னஸ் ஐடியாலாம் உங்ககிட்ட கொண்டு வருவாங்க. இந்த வேலை பண்ணலாம், அந்த வேலை பண்ணலாம், நீங்கள் கொஞ்சம் காசு போடுங்களேன், நீங்கள் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்களேன், நீங்கள் 4 பேர்த்த சேர்த்து விட்டா இவ்வளோ பணம், இந்த மாதிரி மார்க்கெட்டிங், இந்த எம்எல்எம் சார்ந்த சில விஷயத்தையெல்லாம் இந்த நேரத்தில் வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருப்பாங்க. தயவு செஞ்சு நீங்கள் இதெல்லாம் பேசி நேரத்தை வீணடிக்காதீங்க. சரிங்களா? ஏன்னா பல விஷயங்கள் நம்ம இங்கே உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்குன்றது எல்லாமே பார்த்துட்டோம். தொழில் ரீதியாக, வருமான ரீதியாக எல்லாரும் எப்படி நகர்ந்துட்டு இருக்காங்கன்றதையும் பார்த்துட்டோம். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு தொழில் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாவே நீங்கள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஃபீல்டில் பெரும்பாலும் இருப்பாங்க. மிதுன ராசிக்காரர்கள் எந்த ஒரு தொழில் பண்ணுறதாக இருந்தாலும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு மற்றும் நீங்கள் எடுக்கக்கூடிய தொழிலுக்கான முன் அனுபவம் உள்ள நபர்களாக இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயத்தில் நீங்கள் கை வைக்கணும், அந்த தொழிலில் நீங்கள் இருக்கணும். ஏன்னா பெரும்பாலும் மிதுன ராசிக்காரங்க அந்த தொழில் அனுபவம் இருந்தாலே போதும். சரிங்களா? அந்த பிஸ்னஸை மெயின்டைன் பண்ணக்கூடிய திறமை இவங்களுக்கு பெரும்பாலும் வந்துடும். சரிங்களா? இங்கே மற்றவங்களுடைய குறுக்கீடுகள் இருக்கிறப்ப தான் மிதுன ராசிக்காரங்க தடுமாற ஆரம்பிக்கிறாங்க. இவங்க யோசிக்கிறது கூட கரெக்டாக யோசிச்சிருவாங்க. ஆனால் யாராவது ஒருத்தர் அப்பப்போ இவங்க மனசை குழப்பிட்டு சிந்திக்கக்கூடிய சிந்தனைகளில் சந்தேகத்தை ஏற்படுத்தி விட்டுறாங்க. அதுக்கு நீங்கள் இடம் தராமல் இருக்கிறது நல்லது. மிதுன ராசிக்காரர்கள் இந்த உடல்நிலை சார்ந்து, ஆமாம், இந்த வயிறு தொடர்பான, இந்த கிட்னியில் ஸ்டோன் இருக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இந்த வயிறு, செரிமானம், உடல் உஷ்ணம், உடம்பு அப்படியே ரொம்ப ஹீட்டாக இருக்கிறது, இவையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் அவங்களுக்கு முகத்தையே பார்த்திங்கன்னா ஒரு பிரைட்னஸே இப்போ இருக்காது. பெரும்பாலும் மிதுன ராசிக்காரங்க முன்னே இருந்ததுக்கு இப்போக்கும் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஐயா, நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு மிதுன ராசிக்காரங்க அமைதி அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே பல மாற்றத்தை உங்கள் மனதளவிலையும் உடல் அளவிலையும் பார்க்கலாம். நான் சொல்கிறேன் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம். கிழக்கு திசையை நோக்கி உட்காந்து கண்களை மூடி அமைதியாக ஒரு ஆழ்ந்த தியானத்திற்கு, எந்த விதமான எண்ணங்களும் இல்லாமல் ஒரு ஆழமான தியானத்திற்கு நீங்கள் அமைதியாக அந்த இருளில் மூழ்கும் பொழுது மனதில் பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு மாற்றங்கள் உங்கள் மனதில் உருவாகும், உடலிலும் தெரியும். நீங்கள் தெளிவாவீங்க, உங்கள் முகம் ஃப்ரெஷ்ஷாகும், எண்ணக்கூடிய எண்ணங்கள் மிக தெளிவாக இருக்கும். ஏன்னா மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு மனதளவில் தெளிவு தான் உங்களுடைய நண்பன், மனதளவில் பயமும் குழப்பமும் உங்கள் எதிரி. அதை மறந்துடாதீங்க. சொந்தக்காரங்க பெரும்பாலும் உங்களை பயன்படுத்திக்க தான் பார்க்க வாய்ப்புகள் இருக்குது. ஐயா, எல்லா சொந்தக்காரங்களையும் நம்ம இங்கே குறை சொல்லிட முடியாது. ஒரு சில சொந்த பந்தங்கள், நமக்கான சொந்த பந்தங்கள் இருக்குது. மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்கள் மேலே உண்மையான அன்பு பாசம் கொண்ட சொந்த பந்தங்கள் இருந்தால் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. சரிங்களா? ஒருவேளை அப்படி இல்லைங்க, தேவைக்காக தாங்க நம்மளை தேடுறாங்க, அவங்க தேவை முடிஞ்சால் நம்மளை மறந்துடுறாங்க, அந்த மாதிரி சொந்த பந்தங்கள்லாம் இருந்தால் பெரும்பாலும் மிதுன ராசிக்காரங்க தள்ளி இருந்துக்கிறதே நல்லது. அதே போல் தூரமாக போய் தனியாக வீடு பார்த்து இருக்கிறேன்னு சொல்லி மிதுன ராசிக்காரங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் உறவுகளிடமிருந்தும் மனிதர்களிடமிருந்துமே கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தனிமையை ஏற்படுத்தியது மைண்ட் டிப்ரெஷனுக்கு கொண்டு போயிடுது. அதனால்
மிதுன ராசிக்காரங்க எப்போ நீங்கள் வீடு பார்த்தா வாடகை வீட்டில் இருக்கிறவங்க இல்லை வேறு வீடு மாற்றணும்னு நினைக்கிறவங்களாம் எப்போ நீங்கள் வீடு பார்த்தாலும் நல்லா மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிற இடமா பாருங்கள். சரிங்களா? சொந்த பந்தமோ அக்கம் பக்கத்தினரோ ஜனங்களுடைய நடமாட்டம் இருக்கணும். நீங்கள் அதிகமாக அது தற்போதைய சூழ்நிலை இந்த தனிமையை தேடக்கூடிய சூழ்நிலைன்றனால நீங்கள் எங்கேயா தூரமாக ஓரமாக ஏதாவது ஒரு வீடு இருந்தால் கூட போதும்பா, யார் தொல்லையும் வேண்டாம், நான் பாட்டுக்கு போய் அமைதியாக இருந்துக்கிறேன், அப்படி ஒரு மனநிலை இருப்பதால் அது இப்போதைக்கு உங்களுக்கு தனிமையை தேடுறது நல்லதாக படும். ஆனால் நாட்கள் போக போக மிதுனராசிக்காரர்களுக்கு தனிமை அவர்களை வாட்டி வதைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு நீங்கள் இப்போவே இடம் தராமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் நடந்ததுக்கப்புறம் அதுக்கான விஷயத்த நீங்கள் அனுபவத்தை பார்த்து அதில் நல்லதை கற்றுக்கிறத விட இங்கே முன்கூட்டியே ஒரு நல்ல ஒரு அனுபவமே இல்லாமல் ஒரு முன்கூட்டியே ஒரு கணிப்புகள் உங்ககிட்ட இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு எதிர்காலத்தை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். சரிங்களா? மிதுனராசிக்காரர்கள் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வண்டியில் போகும்போது லாங் ட்ராவல் அடிக்கிறீங்க, இங்கேருந்து ரொம்ப தூரமாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கவனமாக போகணும். கொண்டு செல்லக்கூடிய உடைமைகள் அதில் கவனம் தேவை. சரிங்களா? ட்ராவல் பண்ணுறீங்க, இங்கேருந்து பஸ்ஸில் போகிறீங்க, ட்ரெயினில் போகிறீங்கன்னா என்னென்ன உடைமைகள் எடுத்துகிட்டு போகிறீங்களா, லேப்டாப்பு, மொபைலு, சார்ஜரு, உங்களுடைய ட்ரெஸ் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக எடுத்துகிட்டு போங்க இந்த நேரத்தில். சரிங்களா? குலதெய்வ வழிபாடு நல்ல மாற்றத்தை உருவாக்கும். புரட்டாசி மாதம் என்பதால் சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கும். மனதளவில் ஏற்படக்கூடிய தெளிவான சிந்தனைகள் மிதுனராசிக்காரர்களுக்கு பக்கபலமாக இருக்கும். சரிங்களா? ஆகவே இந்த இடமாற்றம் அதுக்கு கொஞ்சம் தயாராக இருங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லை, வியாபாரத்தில் இருந்த சின்ன சின்ன சிக்கல்கள் தீரும், தடைகள் தாமதங்கள் விலகும். சரிங்களா? மேலதிகாரிகள், அதாவது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க மேலதிகாரிகள் விஷயத்தில் தலையிடாமல் இருக்கணும். நீங்கள் அதாவது மேலதிகாரிகளுடைய பர்சனல் லைஃபோ இல்லை அவங்கள பற்றி வரக்கூடிய சில தேவையற்ற பேச்சுக்கள்லையும் நீங்கள் இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது நல்லது. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பழைய கடன்களை தீர்த்து முடிப்பதற்கான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய காலமாக இது இருக்குது. சரிங்களா? சாப்பாடு விஷயத்தில் கவனம் தேவை, நல்ல ஓய்வு தேவை, மன நிம்மதியை தரக்கூடிய அந்த மெடிடேஷனை கண்டிப்பாக பண்ணுங்கள். மனதளவில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் முகத்தளவிலும் தெரியும். அதனால் அகத்தின் அழகு முகத்திலே தெரியுன்ற மாதிரி மிதுனராசிக்காரங்களுடைய முகத்தை பார்த்தாவே தெரிஞ்சிடலாம் அவங்க இப்போ என்ன நிலைமையில் இருக்காங்க அப்படின்றத. குறிப்பாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விஷயத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும்னு நான் சில விதிமுறைகளை சொல்லுவேன். அந்த வகையில் மிதுனராசிக்காரர்கள் இந்த ராசியில் பிறந்தவங்களுடைய பல பேர் ஜாதகங்கள் பார்க்கும்போது நமக்கு தெரிய வந்த ஒரு சில விஷயங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தா, ஐயா நீங்கள் மிதுனராசிக்காரங்களாக இருந்தால் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் தயவு செஞ்சு உங்களுடைய தந்தை சொத்துக்களோ தாத்தா பாட்டி சொத்துக்களோ பாட்ட முப்பாட்ட சொத்துக்களோ எது இருந்தாலும் சரி நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேக்ரவுண்டு உங்களுக்கான சொத்து பத்து எவ்வளவு இருந்தாலும் நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்றதில் மட்டும்தான் நீங்கள் கவனத்தை செலுத்தணும். உங்கள் பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டு சொத்தெல்லாம் நீங்கள் மைண்ட்லேயே வச்சுக்கூடாது. அது உங்கள் கையிலே இருந்தாலும் அதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்காதீங்க. ஏன்னா மிதுனராசிக்காரர்களில் ஏன் இந்த விஷயத்தை நான் தெளிவாக சொல்கிறேன்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேலே இந்த ராசிக்காரர்கள் நேரத்தின் காலத்தையும் நம்ம வீணாக்கிட்டோமோ, பணத்தை அதிகமாக செலவு பண்ணிட்டோமோன்ற எண்ணங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருது. அதனால் உங்களுக்கு எவ்வளோ பேக்ரவுண்டு இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சிங்க, நீங்கள் எவ்வளோ சொத்து சேர்த்துருக்கீங்க, அதில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க. ஒவ்வொரு நாளும் விடியில் உங்களுக்காக தான். சோம்பேறித்தனம் தான் உங்களுடைய எதிரி. என்றைக்குமே நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளான்னைக்கு பார்த்துக்கலான்னு எந்த விஷயத்தையும் தள்ளி போட்டுறாதீங்க. சரிங்களா? இன்றைக்கி இப்போ ஏதோ கையில் ஒரு 5000 இருக்குது, 10,000 இருக்குது, ஒரு 5 நாள் 10 நாள் நம்ம வீட்டிலே இருந்துக்கலாம், நல்லா சாப்பிட்டு 10,000 காலியானதுக்கப்புறம் திரும்ப வேலைக்கு போகலாம். இந்த மனநிலை மிதுனராசிக்காரர்கள் பெரும்பாலானோரை அந்த கஷ்டமான சூழ்நிலைக்கான அந்த வட்டத்திலிருந்து வெளியே விடாமல் பண்ணிடும். அந்த ஒரு பழக்கம் உங்ககிட்ட ஒருவேளை இருந்ததுன்னா, இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க யாராவது நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளான்னைக்கு பண்ணிக்கலாம்னு ஒவ்வொரு விஷயத்தையும் தள்ளி போடக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா அது உங்கள் ராசிக்கு செட்டே ஆகாது. அதுதான் உங்களுடைய எதிரி. அதுதான் உங்களை மேலும் மேலும் தாமதமாக்கிட்டு இருக்குது. நீங்கள் அடைய வேண்டிய நல்ல இடத்த இன்னுமே நீங்கள் டிலே பண்ணிகிட்டு இருக்கீங்க போய் அடையாமல். ஆகவே இது எல்லாமே மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச மிதுனராசியில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஐயா நீங்கள் எந்த மைண்ட் செட்டில் வந்தாலும் சரி, நீங்கள் பதிவை முடிச்சுட்டு போகிறப்ப பதிவை பார்த்து முடிக்கும்போது உங்கள் மனதில் ஒரு ஆழமான நம்பிக்கை உருவாகும், ஒரு நல்ல அதிர்வலை உருவாகும். இங்கே கடவுள் எல்லாருக்குமே நல்ல லைஃப்பை கொடுத்துருக்குறான். அதை ஆரம்பத்தில் ஒரு சில நபர்கள் அதை தவற விட்டுருப்பாங்க, சில பேர் அதை கடந்து போயிருப்பாங்க, சில பேர் உதாசீனப்படுத்தியிருப்பாங்க, சில பேர் அலட்சியமாக அதை கவனிக்காமல் போயிருப்பாங்க. ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் கடவுள் நல்ல ஒரு பாதைகளை
கொடுத்துருப்பார். சரி, ஓகே, அது இப்போ இல்லை, நம்ம தவற விட்டுட்டோம், என்ன ஏதோ ஒரு விஷயம் நடந்தவையாகவே இருக்கட்டும். ஆனால் இனி வரக்கூடிய எதிர்காலம் நம் கையில் உள்ளது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இனி ஒவ்வொரு நொடியும் உங்களுக்காக தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் நம்புங்க. சரிங்களா? இந்த பிரபஞ்சம் தேவையில்லாமல் காரணம் இல்லாமல் எந்த விஷயத்தையும் உங்ககிட்ட கொண்டு வராது. இதுதான் உண்மை. இதை புரிந்து கொண்டவர்கள் தனக்கான எதிர்காலத்தை மிக அற்புதமான இடத்தில் அமைத்து கொள்வார்கள். உங்கள் கண்ணில் படக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளும் உங்கள் வாழ்க்கைக்கான சில விஷயத்தை உணர்த்திட்டு இருக்குது. இதை பண்ணி, இதை பண்ணாத, இதை செய், இதை செய்யாத, இவர்களிடம் பேசி, இவர்களிடம் பேசாத அப்படின்னு சொல்லி பல விஷயத்தை உணர்த்திட்டு இருக்குது. இதையெல்லாம் நீங்கள் எப்போ அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, இதை பற்றின சிந்தனைகள் எப்போ உங்களுக்குள்ளே ஓட ஆரம்பிக்குதோ, அப்போ உங்களுக்கான ஒரு புதிய உலகத்தின் கதவு திறக்கப்படும். அங்கே உங்களுக்கான உலகமாக அது தெரியும். இப்போ நீங்கள் திரும்புகிற ஒவ்வொரு விஷயமும், நீங்கள் உங்கள் வீட்டில் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறப்ப நீங்கள் பார்க்குறீங்களே ஒவ்வொரு பொருளையும், ஒவ்வொரு இடத்தையும், அந்த இடம், பொருள், மனிதர்கள் எல்லாம் உங்களுக்கான நபர்களாக மாறுறதை பார்ப்பீங்க. ஒன்றும் இல்லை, இப்போ இந்த பேனா இருக்குன்னு வைங்களேன், இந்த பேனா மீதே உங்களுக்கு அன்பு வரும். உண்மை தான் சொல்கிறேன். இந்த பேனாவே நீங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. லவ்னா என்ன? அன்பு தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த பேனா மீது உங்களுக்கு அன்பு வரும், பாசம் வரும். பாசம் வருதுன்னா நீங்கள் இதை எடுத்து வச்சு கொஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நான் சொல்லலை. இதற்கான ஒரு மரியாதையை கொடுப்பீங்க. இது எவ்வளோ முக்கியத்துவன்றதை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அப்போ ஒரு பொருளுக்கு, ஒரு உயிரற்ற ஒரு சிறிய ஒரு பொருளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாவே, மனிதர்களுக்காகட்டும், உயிரினங்களுக்காகட்டும், நீங்கள் நல்ல ஒரு மதிப்பையும் மரியாதையும் கொடுப்பீங்க. உங்களை எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிக்கும். உங்கள் மனதில் இந்த உலகத்தில் இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கோங்க. அவ்வளோதான். இயற்கையான விஷயம்னா என்ன? எப்போ வேண்டுமானாலும் மனிதர்கள் மாறுவார்கள். எப்போ வேண்டுமானாலும் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக சில பேர் பேசிடுவாங்க. எப்போ வேண்டுமானாலும் யாராவது ஒருத்தர் உங்களை வேணும்னே அவமானப்படுத்துறதுன்னு உங்களுக்கு உங்களுடைய முயற்சியை பிடிக்காதவங்க, நீங்கள் நல்லா இருக்கிறத பார்த்து வயிறு எறிகிறவங்க, வயிற்றெரிச்சல் படுறவங்க, இந்த மாதிரிலாம் இருக்காங்க நம்மளை சுற்றி. நம்ம இல்லைன்னா சொல்லிடவே முடியாது. இருக்காங்க, அந்த மாதிரி நபர்கள்லாம் இருக்காங்க. வெளியே காட்டிக்காமல் கூட இருக்கலாம். சரிங்களா? அவர்கள்லாம் அவர்களுக்கான விஷயத்தை அப்படியே தான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இதெல்லாம் இயற்கை. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ கணவன் மனைவி இருக்கீங்கன்னா சண்டை வரத்தான் செய்யும். வந்தால் தான் கணவன் மனைவி. அதெல்லாம் இயற்கை. எனக்கும் கணவனுக்கும் எனக்கும் மனைவிக்கும் சண்டையே வந்துட்டு இருக்குது, ஒருவேளை எனக்கான நபராக இல்லையோ அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. சண்டை வருது அப்படின்னாவே கண்டிப்பாக அவங்க உங்களுக்கான நபராக தான் இருப்பாங்க. சண்டையே வராத கணவன் மனைவி தான் திடீர்னு ஒரு பெரிய சண்டையை போட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க இங்கே. சரிங்களா? ஆகவே மிதுன ராசிக்கார நண்பர்களே, இங்கே ஜோதிட ரீதியாகவும் உங்களுடைய ராசிக்கான, உங்களுடைய சுயஜாதகத்துக்கான பலன்களை தெரிஞ்சுக்கோங்க. பிரபஞ்சம் ரீதியாகவும் கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்கள், அதை நாம் அனுபவிக்கும் போது நம் மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்களும் சிந்தனைகளும் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகி திரும்ப திரும்ப எதை நமக்கு கொண்டு வந்து கொடுக்குதுன்ற உண்மையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் கடவுள் கொடுத்து இந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் அற்புதமாக அமைச்சிக்க முடியும். இங்கே நீங்கள் பணத்தை போட்டு குழப்பிக்கிறதுக்கு இங்கே எதுவும் இல்லை. மனதை தெளிவாக வச்சுக்கோங்க. இந்த ஒரு குளத்தில் கல்லை போட்டால் எப்படி அதிர்வலைகள் வருமோ, அதுபோல் மனசில் தேவையில்லாமல் இந்த பாரத்தை சுமக்காதீங்க. அதுதான் உங்கள் மனதில் அந்த குளத்தில் ஏற்படக்கூடிய அலைகள் போல் உங்கள் மனதில் தேவையற்ற மன சிந்தனை அலைகளை உருவாக்கிட்டு இருக்கு. அது உங்களை தூங்க விடாமல் பண்ணிடுது, சாப்பிட விடாமல் பண்ணிடுது. எல்லாத்திட்டையும் எப்பவும் சிரித்து பேசிகிட்டு இருந்த நீங்கள் அப்படியே மௌனத்தை கடைப்பிடிச்சு எங்கேயோ ஒரு ஓரத்தில் தனிமையை தேடக்கூடிய நபராக மாறிடுறீங்க. இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டது இந்த பிரபஞ்சத்திற்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா இங்கு காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது. இந்த வார்த்தைகள் உங்கள் காதில் விழுவதே ஏதோ ஒரு காரணம் இருக்குது. நம்மளே லைஃப்பில் நேரடியாக பார்த்துருப்போம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்துருப்போம். திடீர்னு நம்ம வேலை விஷயமா அவங்க நம்மக்கிட்ட வந்து பேசுவாங்க, பழகும். நம்ம நினைப்போம் இவங்கெல்லாம் நம்மக்கிட்ட வந்து பேசுவாங்கன்னா பழகுவாங்களான்னு யோசித்த காலம் போய் இன்றைக்கி பேசுகிறாங்களே. சில பேர் கணவன் மனைவியே ஒரு காலகட்டத்தில் எங்கேயாவது பார்த்துருப்பாங்க, தெரியாது. நாளைக்கு இவங்க தான் கணவனாக வருவாங்க, நாளைக்கு இவங்க தான் மனைவியாக வருவாங்க. ஆனால் இன்றைக்கி வாழ்க்கையில் சேர்ந்துருப்பாங்க. இதுபோல் உங்கள் லைஃப்பை நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் ஏற்கனவே உங்கள் லைஃப்பில் வந்து சில சிம்டம் காட்டியிருக்கும். அதுதான் இந்த பிரபஞ்சத்தின் சக்தி. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டேன். இங்கே வந்து பிரபஞ்சத்தின் சக்தின்னொன்னே ஏதோ மாயம் மந்திரம்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது. நம் பார்க்கக்கூடிய விஷயங்கள், பேசக்கூடிய விஷயங்கள், நம் மனதில் எழக்கூடிய சிந்தனைகள், இவை பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகிறப்ப நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதி. இங்கே நீங்கள் எந்த விதையாக தூவுறீங்களோ அது அங்கே பிரபஞ்சத்தில் முளைக்கும், அவ்வளோதான்.
அதனால் நல்லதாக நினைங்க, நல்லதே நடக்கும். இந்த பதிவை பார்த்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இறைவனுடைய அருளாலையும் பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியாலும் இனி யாவும் நல்லதே நடக்கட்டும். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு ராசிக்காரர்களுக்கான பதிவை பார்ப்போம். நன்றிங்கய்யா, வணக்கம், வாழ்க வளமுடன்.